ஒரு முஸ்லீமுக்கு எப்படி ரம்ஜானோ, ஒரு கிறிஸ்தவருக்கு எப்படி கிறிஸ்துமஸோ, ஒரு ஹிந்துக்கு எப்படி தீபாவளி, பொங்கலோ, அதே மாரி தாங்க குழந்தைங்களுக்கும் சில்ட்ரன்ஸ் டே. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் இனிய சில்ட்ரன்ஸ் டே நல்வாழ்த்துக்கள். நம்ம சின்ன வயசுல மறக்க முடியாத நெறைய நினைவுகள் நம்ம மூளைக்குள்ள ஸ்டோர் ஆகும். அம்மாட்ட பொய் சொல்லி அடி வாங்கினது, அப்பா பாக்கெட்லேருந்து காசை திருடினது, ஸ்கூல்ல கட்ட அடிக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு பொய் சொல்லி தலைவலி, ஜுரம், உடம்பு வலி அப்படின்னு கட்டடிச்சுட்டு நம்ம ஊர் சுற்றினது. லீவு நாட்களில் நண்பர்களோடு சேர்ந்து நம்ம ஊர் குளத்துல கிரிக்கெட் விளையாண்டது, கபடி, கொக்கோ இந்த மாதிரி நிறைய விளையாட்டுகள் விளையாண்டி ஜாலியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் வயசு ஆக ஆக அந்த நாட்களை அப்படியே நம்ம மறந்து வந்துட்டோம். ஆனால் இப்போ நம்ம மனசு ஏங்குது, மீண்டும் அந்த நாட்களுக்கு திரும்பி செல்ல மாட்டோமா அப்படின்னு. இப்போ இருக்கக்கூடிய மாணவ சமுதாயம் எல்லாமே மொபைல் ஃபோனில் முழுகிட்டாங்க. வீட்டை விட்டு வெளியே வராமல் ஒரு 4 செவுத்துக்குள்ளே ஒரு 10 15 பேர் ஒன்றா அடைஞ்சு கிடந்து அந்த செல்ஃபோன் தான் நமக்கான வாழ்க்கையை முழுகி போயிட்டாங்க. ஆனால் 90 கிட்ஸ் அப்படி கிடையாது. மாங்காய் திருடினது, பக்கத்து வீட்டில் ஏறி குதித்தது, நம்ம ஊரில் விளாண்டோம் அப்படின்னா பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா கத்துவாங்களே, அதெல்லாம் இன்னமும் நம்ம மனசில் அழகான இனிமையான ஒரு ஒலியாக கேட்டுக்கிட்டே இருக்குது. மீண்டும் அந்த நாட்களுக்கு செல்ல முடியாதா அப்படின்னு நம்ம மனசு ஏங்குது. ஆனால் வாய்ப்பு இல்லையே. ஆனால் அப்போ நடந்த அந்த நினைவுகள் எல்லாமே இப்போது நம்ம மனசில் அழகாக போயிட்டுருக்கு. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது எப்படா இந்த ஸ்கூலை விட்டு நம்ம வெளியில் ஓடுவோம் அப்படின்னு நம்ம மனசு ஏங்கும். ஆனால் இப்போது நம்ம மனசு ஏங்குதுங்க. அந்த ஸ்கூலை பார்க்கும்போதெல்லாம் ஒரே ஒரு நாள் ஒரே ஒரே ஒரு நாள் அந்த ஸ்கூலில் போயிட்டு நம்ம கிளாஸில் உட்கார முடியாதா? வாசலில் முட்டி போட முடியாதா? லேட்டாக வந்தால் யாரும் நம்மளை திட்ட மாட்டாங்களா? அப்படின்னு இப்போது நம்ம மனசு ஏங்குது. இந்த நாட்கள்லாம் திரும்பி வரப்போகிறது கிடையாது. இருந்தாலும் நம்ம மனசு ஏங்குதில்ல. என்ன காரணம்? அதுதாங்க நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தம். அப்போ இருந்த சந்தோஷம் இப்போ இருக்கா? நிச்சயமே இல்லை. 4 செவுத்துக்குள்ளே அடைஞ்சு செல்ஃபோன் தான் நமக்கான வாழ்க்கை, இதுதான் நமக்கான சந்தோஷம் அப்படின்னு மூழ்கி கிடக்கக்கூடிய எந்த ஒரு பசங்களுக்கும் 90 கிட்ஸ் வாழ்க்கை நிச்சயமாக தெரிய போகிறது இல்லை. அப்போது மீண்டும் ஒரு முறை இந்த காணொலியை பார்க்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களுக்கும், குழந்தைகள் மட்டும் இல்லாமல் பெரியவங்க, வயதானவங்க, நீங்களும் குழந்தைகள் தாங்க. இப்போவும் மனசளவில் எல்லாருக்குமே குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள்.